பார்க்கும்போது நெக்ஸ்ட் இயரோட எங்களுக்கு 25 இயர்ஸ் ஆகுது கல்யாணம் ஆகி. பெரிய செலிப்ரேஷன் இருக்கு. பெரிய அளவுக்கு இருக்காது. ஸோ கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஒரு என்னோடய லைஃப்பில் எல்லாமே ப்ரேயர் பண்ணி தான் கிடைக்கும். நான் சிரிச்சுட்டு தான் இருப்பேன், பட் எதுவுமே ஈஸியாக எங்களுக்கு வரல. எவ்ரி திங் காட்ஸோட என்ன பிளான்னே தெரியாது. இந்த பேபியாக இருக்கட்டும், 7 இயர்ஸ் ரொம்ப இதுதான் அவங்களுக்கே தெரியும். பிரியாவோட சித்திக்கு லாஸ்ட்டாக நாங்கள் அங்கே தான் போனோம், கல்யாணி ஹாஸ்பிட்டல் போனோம். அப்போ கூட சொன்னாங்க ஐவிஎஃப் தான் சொன்னாங்க, உங்களுக்கு பேபிக்கு வாய்ப்பே கிடையாது, அதுவே 60% தான் சொன்னாங்க. சரி, அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க சிஎம்சி போயிட்டு வந்துருங்களா, எதுக்கு அங்கே ரொம்ப நல்லா பார்ப்பாங்க. நாங்கள் சிஎம்சிக்கும் போனோம். அந்த வழியில் வரும்போது தான் ரொம்ப ஃபீல் பண்ணோம் நாங்கள். ஸோ என்ன தான் கடவுள் வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் வீட்டுக்கு வந்தால் அது ஒரு நவம்பர் மந்த்துன்னு நினைக்கிறேன். டிசம்பரில் வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ் எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் பேசாமல் அடாப்ட் பண்ணிக்காங்க, ஏன்னா இவ்வளோ நாள் வயசு போயிடுச்சு, இனிமேல் நீங்கள் எடுத்து வளர்த்து எப்போ போகிறது தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கோங்க பேபியை. எங்களுக்கு அதில் உடன்பாடே கிடையாது. கொடுத்தா ஒன்லி பை இஸ் ஹேண்ட்ஸ்லேருந்து தான் வரணும். இது எடுத்து வளர்க்குறதுல எங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் 2 பேருக்குமே கிடையாது. ஸோ அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ப்ரே பண்ணோம். ஒரு ஒரு ஓல்டு மேன் அவர் வந்து அவர்கிட்ட போய் ப்ரே பண்ணும் போது அம்பத்தூரில் இருக்காரு. அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நான் சொல்கிறத மட்டும் செய்யுமான்னாரு. என்ன செய்யணும்னு கேட்டேன். எவ்ரி சாட்டர்டே தண்ணி குடிக்கக்கூடாது, காலையில் ப்ரேயர் இருக்கும், 3 மணிக்கு தான் முடியும். ஸோ நைட்டு 12 மணிலேருந்து தண்ணி குடிக்கக்கூடாது. ஸோ 7 வீக்ஸ் வரணும், இங்கேருந்து போகணும். ஸோ திருவான்மியூர்லேருந்து பஸ்ஸில் போட்டால் ஸ்ட்ரெயிட் பஸ்ஸு அங்கே போய் இறக்கி விட்ருவாங்க. அது பக்கத்துலேயே தான் சர்ச்சு, நிறைய பேர் வருவாங்க. அவங்க லாஸ்ட்டாக ஒரு சாப்பாடு போடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதையும் சாப்பிட்டு 7 வீக்ஸ் போயிட்டு வந்தாச்சு. அப்போ வந்து லாஸ்ட்டாக அந்த வீக் முடிஞ்ச பிறகு அவரை கூப்பிட்டு வீட்டில் ப்ரேயர்லாம் பண்ணுறோம். ப்ரேயரும் முடிஞ்சிருச்சு. அப்புறமேல எனக்கு அந்த தைராய்டு ப்ராப்ளம் இருந்ததுனால கொஞ்சம் மிஸ் பீரியட்ஸ் வந்துட்டு அப்படி இருக்கும். அப்போ வந்து அம்மா சொன்னாங்க, நீ போய் எதுக்கும் நீ போய் செக் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த டைம். ஸோ ஆல்ரெடி 3 மாதம் ஓவர், எனக்கு எந்த சிம்டமே கிடையாது, வாமிட்டிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு 2 மந்த்ஸ் முடிஞ்சு 3 மந்த்ஸில் நான் கன்சீவ் ஆகிருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கடவுள் ஒவ்வொரு மந்த்தும் எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் கிடையாது, கால் வீங்கிறது, இந்த தண்ணி சேர்ந்துக்கிறது எதுவுமே கிடையாது. டெலிவரி டைம் வந்துச்சு. எல்லோரும் கேட்டாங்க, ஃபஸ்ட் எடுத்தோடனே நவீனாக்கு வந்து பையன் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது சிசரியன் தானே அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா 34 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இல்லை, நார்மலு. பையன் என்ன வெயிட்டுன்னு கேட்டால் 4.5 கிலோ, 4.5 kg. 4.5 kg எப்படி டெலிவரி நார்மல் ஆக முடியும்? ஸோ அந்த இடத்துலையுமே நம்மளை எதுவுமே. ஸோ அவர் வளர்ந்தார். ஸ்கூலுக்காக ரொம்ப அலைஞ்சோம், எல்லா ஸ்கூலும். எங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கை எப்படின்னா, ஆட்சியிலேருந்து அவங்க சொன்னால் எல்லாமே கிடச்சிரும், அவங்க போய் ரெக்கமெண்ட் பண்ணால் உடனே சீட்டு கிடச்சிரும் அப்படின்ற ஒரு நம்மளுக்கு ஒரு பலனாக இருந்தாங்க. பட் அதையும் கடவுள் விரும்பலை. அவன் எல்கேஜி வேறு ஸ்கூலில் தான் படித்தான். ஏ ஸ்கூல்லேருந்து இந்த செட்டிநாடு வித்யாஷ்ரம் வச்சுருந்தான், அந்த ஸ்கூலில் படித்தான். அப்போ வந்து அவனுக்கு இந்த ஸ்கூலுக்காக தேடிட்டே இருக்கும்போது எல்லாமே ஓவர். அப்போ ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, டான் பாஸ்கோ ஸ்கூல் நியூவாக ஆரம்பிச்சிருக்காங்க சிபிஎஸ்சி. சரி போய் பார்த்தா அங்கே எல்லாம் இன்டர்வியூக்கு உட்காந்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஓவர் சார், உங்களுக்கு எதுவுமே இல்லை முடிச்சுன்னாங்க. நாங்கள் அப்போ ஒரு வக்கீலை போய் ஒரு இதுக்காக நாங்கள் போய் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. சும்மா இன்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு அந்த இவர் தெரியுமே, ஃபாதர் நல்லாவே தெரியுமே, வாங்க உங்களுக்கு போய் சேரன்னு ஓவர் த நைட் சாயந்தரம் பேசுகிறாங்க. நைட் அவருக்கு கால் பண்ணி அடுத்த நாள் காலையில் பார்க்குறோம், அவனோட ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா 0101 அவன் ரோல் நம்பர் எல்லாமே ஓவர். ஸோ அதனால் அந்த ரோல் நம்பர் போட்டு 0101 தான் அவன் ரோல் நம்பரு. அவனுக்கு ரொம்ப நாள் ரோல் நம்பரே வரல, எல்லாத்தையும் எழுதுவாங்கள்ல ரிஜிஸ்டரில். ஸோ அவனுக்கு ரோல் நம்பரே கொடுக்காம இருந்தாங்க. கடவுள் அந்த இடத்துலையும் ஒரு இதை செஞ்சு இந்த 12 இயர்ஸ் அவன் முடிக்கிறதுக்கு கடவுள்
என்னோட லைஃப்பில் பார்த்தோன்னா இந்த கொரோனா வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு. எப்படின்னா ஸ்டீவ் அந்த லீவில் வந்து நிறைய கற்றுக்கிட்டான். இந்த செஸ்ஸு சும்மா அந்த பேப்பரில் எழுதி கொடுத்து அப்படி கற்றுக்கிட்டது தான் அவனுக்கு ஒரு ரொம்ப பேஷனாக ஆகிடுச்சுப்போ அவனுக்கு. செஸ் எழுதி எங்கே போனாலும் இப்போ நாங்கள் 12th ஹோல்ட் பண்ணி வச்சுருப்போம். கடவுள் அவனை அந்த தூரத்துக்கு ஆசீர்வச்சிருக்காரு. நல்லா கற்றுக்க அந்த சொடுக்குன்னு ஒன்று போடுறது, அப்புறம் அந்த கியூபெக்ஸு, அப்புறம் பியானா நிறையா கற்றுக்கிட்டது. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த கொரோனா டைம் he learned so much extra curricular activities. So I thank God for that opportunity to ஃபேமிலியாக உட்காந்து அந்த இடத்துல பார்க்கறதுக்கு. என்னோட வேலையாக இருந்தாலும் நியூ லைன் டீச்சிங் லைன்லேருந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லைன் வந்து கடவுள் என்னை வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு லாஸ்ட்டில் போயிட்டு இருந்த ஒரு இதை வந்து என் கையில் எடுத்து கொடுத்தாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு அந்த அறிவு இல்லை, எப்படி பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்றது. ஆனால் நான் அந்த மேட்ரிமோனியை பண்ணும்போது ஒன்றே ஒன்று தான் நான் கற்றுக்கிட்டது, உண்மையாக இருக்கணும். இந்த விஷயத்தில் உண்மையாக இருக்கணும். உண்மையை மட்டும்தான் கடவுளுக்கு முன்னாடி நம்ம செய்யணுன்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அந்த விஷயத்தில் இருக்குதுன்னா இருக்குது, அந்த ப்ரொஃபைல்ஸு இல்லைன்னா இல்லை. அந்த மாதிரி நான் அந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டனாலேயோ என்னவோ தெரில, அந்த லைனில் கடவுள் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்தாரு. இப்போ வந்து பெல்ஸ் அண்ட் விங்ஸு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதில் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்தார். அப்புறமேலே இங்கே திருப்பி இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேயும் திருப்பி போட்டாங்க. அதுலேயும் ஒரு பெரிய சக்ஸஸ். 2 பிரான்ச்சஸ் பார்க்கறதுக்கும் கடவுள் அந்த ஒரு லீட் கொடுத்தாரு. ஸோ கடவுள் ஒரு படிப்படியாக அந்த ஒரு ஒவ்வொரு நிலையிலையும் என்னை வெட்கப்படுத்த விடாமல் அவர் கொடுத்த காரியங்களில் நான் வந்து உறுதியாக அவருக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்தனால கடவுள் ஆசீர்வதிச்சிருக்காரு. இப்பயும் சாட்சியாக 25 வருஷம் நியூ ஃபேமிலி மெம்பர்ஸ். பிரியாவுமே எனக்கு 25 வருஷமாக தெரியும். அதுக்கு முன்னாடியே சுஜித்தத்தையும் பட் பழந்து கிடையாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஸோ நல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுக்காகவும் நான் மறக்காமல் என்னை பிரியா வந்து இதுக்கு கூப்பிட்றேன். எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியும். ஸோ அதுக்கும்